அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இந்த சர்ச்சிங் டெக்னிக்ஸ்ல பைனரி சர்ச்னா என்னன்றதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ச்சிங்னா என்னன்னு நான் வந்து சொல்லிடுறேன். இந்த சர்ச்சிங் எதுல நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அரேஸ்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அரேஸ் பைத்தான்ல பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட்னு கூட நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அரேஸ் ஆர் லிஸ்ட். ஸோ இந்த அரேஸ்னா ஒன்றும் இல்லை, collection of similar type of elements. So ஒரே data type elements. integerனா ஃபுல்லா integer தான், floatனா ஃபுல்லா float தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அரே நான் வந்து காட்டுறேன். 10 20 30 40 50. ஸோ இந்த அரேக்குள்ள தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போறோம். சர்ச்னா ஒன்றும் இல்லை, அது இருக்குதான்றதை நம்ம வந்து பார்க்கறது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 40 இருக்குதான்னு நான் வந்து செக் பண்ணணும். ஸோ அது பைனரி சார்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செக் பண்றது? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட், அதுதான் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச். ஸோ நம்ம லீனியர் சர்ச் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. ஸோ அதுக்கும் இந்த பைனரி சர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த லீனியர் சர்ச் என்ன பண்ணா, இப்போ 40ன்ற எலிமெண்ட் நான் சர்ச் பண்ணா லைனா ஒன் பை ஒன்னா பார்க்கும். இந்த 40யும் 10ம் ஈக்குவலா, இப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா எலிமெண்ட் ஃபவுண்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டா பார்க்கும். 20 30 இப்போ 14 வந்துருச்சுல, வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிமெண்ட் ஃபவுண்டுன்னு வந்துடும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 100 நம்பர் இருக்குது. என்னுடைய தேர்ட் எலிமெண்ட் நான் வந்து இங்க பாருங்க டாட் டாட் டாட்னு ஒரு நிறைய எலிமெண்ட் போகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டை நான் வந்து தேடணும். அப்படி தேடணும்னு பாத்தீங்கன்னா இந்த லீனியர் சர்ச் அப்ளை பண்ணா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நிறைய இட்டரேஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அகைன் இதை பார்க்கணும், அகைன் இதை பார்க்கணும், அகைன் இதை பார்க்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா டைம் வந்து நமக்கு வந்து அதிகமா எடுக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நமக்கு இந்த பைனரி சர்ச்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ வாங்க இப்போ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, அந்த அரே வந்து சார்ட்டட் ஆர்டரா இருக்கணும். அரே must be in sorted order. ஸோ சார்ட்டட் ஆர்டர்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சார்ட்டட் ஆர்டர்னா என்ன நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க 10 20 30 40. ஸோ அசெண்டிங் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அதுதான் வந்து சார்ட்டட் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆகணும். ஸோ அப்படி சார்ட்டடா இல்லைன்னா சார்ட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க சார்ட் பண்ணிட்டு தென் நீங்க வந்து எலிமெண்ட் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ சார்ட்டிங் டெக்னிக்ஸ்னா என்னன்றதை நம்ம வந்து வரப்போற வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சார்ட்டடா இருக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா இதனுடைய ஒரே ஒரு கண்டிஷன். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு அரே நான் வந்து எடுத்துக்கிறேன். So 0 1 2 3 4 5 6. So totally பாத்தீங்கன்னா 7 elements இருக்குது. n equal to 7 number of elements equal to. So இது பாத்தீங்கன்னா sorted orderல இருக்கு. நான் ஜெனரலா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 10 15 23 9 sorry 29 35 41 50. So இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 29. So இதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய அரே. இப்போ நான் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 35 நான் வந்து சர்ச் பண்ணணும். 35 இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து ரெண்டா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இந்த அரே வந்து ஸோ அது பேர் டிவைட் அண்ட் கான்குயர் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ டிவைட் அண்ட் கான்குயர் அப்படின்னா என்னன்றதை இப்போ நான் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு இப்படி ஒரு டாஸ்க் இருக்குதுன்னு வைங்களேன். இதை நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா நான் இந்த 3 நான் வந்து ஆட் பண்றேன், நான் இந்த 2 ஆட் பண்றேன், நீ இந்த 2 ஆட் பண்ணு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் எங்க அரேவை நம்ம வந்து பிரிச்சிருவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அது எல்லாமே இவனோட ரிசல்ட் இவன் கொடுப்பான், இவன் வந்து ரிசல்ட் கொடுப்பான், இவன் வந்து இந்த ஆட் பண்ணதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருவான். ஸோ நீங்க ஒரு 3 வேல்யூ ஆட் பண்ணா போதும். ஸோ அது 3 வேல்யூ ஆட் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ இது நம்ம கான்குயர் எல்லாமே நம்ம வந்து சேர்க்கிறோம் அவங்க கிட்ட இருந்து. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். இதுதான் டிவைட் அண்ட் கான்குயர். இந்த சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங்ல இந்த வேர்ட் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் 35 நான் வந்து ஃபவுண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 இண்டெக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்னு பாத்தீங்கன்னா லோவர் பவுண்ட், இன்னொன்னு வந்து அப்பர் பவுண்ட் அண்ட் மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் பாத்தீங்களா, நான் அடிஷன் போட்டு காமிச்சேன். ஃபர்ஸ்ட் 3 நீ பண்ணு, செகண்ட் நீங்க பண்ணு. இங்க வந்து அதே இது மிட் வேல்யூன்னு எடுப்பாங்க. மிடில் வேல்யூ இந்த அரே நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இந்த அரேல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 0ல ஆரம்பிச்சு 6 வரைக்கும். இந்த மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டார்டிங்ல இருக்க எலிமெண்ட் பாத்தீங்கன்னா லோவர் பவுண்ட். ஸோ எல்பின்னு எடுத்துக்கலாம். நம்ம வேரியபிள் தான், நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். எல்பி ஆர் லோ. இந்த கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவுண்ட் ஆர் அப்பர் பவுண்ட்.
ஸோ லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மிட் என்ன பண்ணலாம்னா லோவர் பவுண்ட் பிளஸ் அப்பர் பவுண்ட் டிவைடட் பை 2. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ இங்கே வந்து பண்ணி பாருங்க. லோவர் பவுண்ட் என்னது 0 பிளஸ் அப்பர் பவுண்ட் 6 by 2 equal to 3. இன்கேஸ் இப்போ இன்னொரு எலமெண்ட் இருக்குதுன்னு வைங்களேன், இங்கே சம் 65 இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ எனக்கு இங்கே 8 ஆகிடும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது 0 தான் லோவர் பவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 7. ஸோ 7 by 2 என்னது 3.5. ஸோ நமக்கு இங்கே பாயிண்ட் வேல்யூஸ் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம வந்து இங்கே ஃப்ளோர் டிவிஷன் தான் பண்ணுறோம். ஃப்ளோர் டிவிஷன் ஆர் இன்டீஜர் டிவிஷன். ஸோ 3.5 இருந்துச்சுன்னா அந்த 0.5 நம்ம இக்னோர் பண்ணிட்டு வெறும் இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அது சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் வந்து போட்டு காமிச்சேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது இந்த சர்ச் நம்ம பண்ணுறதுக்கு. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது லோவர் பவுண்டு பார்த்தீங்களா, சாரி திஸ் வந்து இப்போ வந்து அப்பர் பவுண்ட் ஆகிடும். the lower bound always less than or equal to upper bound இருக்கணும். இப்போ இன் கேஸ் இந்த லோவர் பவுண்ட் வந்து இங்க வந்துச்சுன்னா தாண்டிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அவ்வளவுதான் அரேவே நம்ம ஃபுல்லா ஒவ்வொரு எல்லா எலிமெண்ட்டும் நம்ம வந்து சர்ச் பண்ணி முடிச்சாச்சு. அந்த எலிமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு நம்ம சர்ச் பண்ணிட்டு, ஸோ அதனால தான் அது வந்து ஸ்டாப்பிங் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாப்பிங் கண்டிஷன். இதுல 3 கேஸ் இருக்குது. இந்த மிட் வேல்யூ நான் சொன்ன பாத்தீங்களா, இப்போ மிட் வேல்யூ வந்து 3 in the sense இந்த நம்பர் தான் எனக்கு வந்து மிட் வேல்யூ. ஸோ டைமிங் நான் இதெல்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 29 தான் மிட் வேல்யூ. இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேசஸ் இருக்குது. என்னென்ன கேஸ்னா, என்னுடைய இது மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா 35 நான் வந்து சர்ச் பண்ணணும்னு, அதை நான் வந்து டேட்டாலாம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட வேரியபிள் நேம் வந்து டேட்டா. ஸோ நான் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ 3 கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த a ஆஃப் மிட் வேல்யூ, a ஆஃப் மிட்னா ஒன்றும் இல்லை, அந்த அரேவை நான் ஏன்னு நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். a ஆஃப் மிட்னா அந்த மிட்டோட இண்டெக்ஸ் என்னது 3, a ஆஃப் 3 29 நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அது வந்து டைரக்ட்லி ஈக்குவல் டு யுவர் டேட்டா. ஸோ நம்ம இங்கே டேட்டா கொடுத்துருக்குள்ள அது வந்து டைரக்டா ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், எலமெண்ட் ஃபவுண்ட். எந்த இண்டெக்ஸ்ல, இந்த மிட்டோட இண்டெக்ஸ்ல, at index இந்த மிட்டோட வேல்யூ. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த a ஆஃப் the mid value is greater than data. third case என்னன்னு பார்த்தீங்கன்னா, the a of mid value is less than data. இந்த 3 கேஸ் இருக்குது. இப்போ இந்த 2 கேஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிட்டோட ஃபார்முலா என்னது, mid equal to lower bound plus upper bound divided by 2. ஓகே, இப்போ நம்ம வந்து a of mid equal to data, இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ a of mid is greater than data. இப்போ பாருங்க, என்னுடைய டேட்டா வந்து some 15 னு வெச்சுக்கோங்க. சோ இப்போ பாருங்க, என்னுடைய டேட்டா வந்து 15, மிட் வேல்யூ என்னது, இதுக்கு வந்து 3. அப்ப a of mid என்னது இங்க 29. இப்போ பாருங்க, a of mid ஓட வேல்யூ என்னது 29 is greater than என்னுடைய டேட்டா வேல்யூ 15. சோ இந்த கேஸ்ல அப்படினா என்ன அர்த்தம்னா, நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டை விட அந்த மிடில் எலிமெண்ட் வந்து அதிகமா இருக்குது. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், சார்ட்டட் ஆர்டர்ல இந்த அரே வந்து இருக்கும். இப்போ வந்து மிட் வந்து பாத்தீங்கன்னா 29 இருக்குது. சோ மிட்டுக்கு முன்னாடி என் டேட்டா இருக்குதுன்னா நம்ம அதுக்கு பின்னாடி உள்ளதே நம்ம பார்க்க தேவையில்லை. சோ நம்ம இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து புரிய நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் இதுல ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கணும். இப்போ a of mid அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிடில் எலிமெண்ட். சோ அந்த மிடில் எலிமெண்ட் வந்து greater than data. நான் என்ன எலிமெண்ட் எனக்கு தேவையோ அதுக்கு பின்னாடி தான் அது இருக்குது. சோ பின்னாடிக்கு தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கலா நம்ம வந்து பார்க்கவே தேவையில்லை. சோ அதுக்கு முன்னாடில இருந்து ஸ்டார்டிங் எலிமெண்ட் வரைக்கும் பார்த்தாலே நமக்கு வந்து போதும். சோ இந்த மாதிரி கேसेसல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது லோவர் பவுண்ட் as it is தான். இந்த அப்பர் பவுண்ட் இருக்குது பாத்தீங்களா, இந்த அப்பர் பவுண்ட் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். சோ அப்பர் பவுண்ட் equal to, பாருங்க நான் இது வரைக்கும் பார்க்கறேன், மிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து மிட்டா, மிட் -1. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட அரே. நான் இதுக்குள்ள சர்ச் பண்ணா போதும், இதை நான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்க என்னோட எலிமெண்ட்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த இதுக்குள்ள நான் வந்து பார்த்துக்கணும், அகைன் மிட் கண்டுபிடிக்கணும், அகைன் இந்த 3 கேஸ் வச்சு பார்க்கணும். எப்ப இந்த கேஸ் ஈக்குவலா வருதோ அது வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டா இருக்கணும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கேஸ் பாருங்க, a of mid is less than our data. இப்போ பாருங்க, என்னுடைய டேட்டா வந்து
நான் வந்து 41 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா, இதுதான் நான் வந்து சர்ச் பண்ணணும். இது வந்து என்னுடைய மிட். இப்போ பாருங்க என்னுடைய ஏ ஆஃப் மிட், இந்த மிடில் வேல்யூ வந்து 29. இந்த 29 வந்து less than 41. ஸோ 41 விட கம்மியா இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மிட் வேல்யூக்கு பின்னாடி தான் நான் சர்ச் பண்ற எலிமெண்ட் வந்து வரும். அப்ப மிட்டுக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் நான் வந்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மிட்டே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லெஸரா தான் இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி மிட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இன்னும் லெஸரா தானே இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம வந்து பார்க்கணும்? ஸோ அதனால இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த லோவர் பவுண்டை தூக்கி அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாலே நம்ம வந்து போதும். ஸோ இந்த இதுல இருந்து the end of the array. So upper bound remains the same. The lower bound நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த மிட்டை விட ஒரு பொசிஷன் வந்து தள்ளி போறோம். So lower bound equal to mid plus 1. இப்போ இத எப்படி புரிஞ்சதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். So இது வந்து ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். ஓகேங்க. ten, 20, 30, 40, 50, 60. இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அரே 0, 1, 2, 3, 4, 5. ஸோ என்னோட வேல்யூ என்னது 6. ஸோ என்னோட வேல்யூ வந்து 6. இப்போ நீங்க மிட் வந்து கால்குலேட் பண்ணுங்க. மிட் ஈக்குவல் டு லோவர் பவுண்ட் பிளஸ் அப்பர் பவுண்ட் டிவைடட் பை 2. ஸோ லோவர் பவுண்ட் என்னது இந்த 10 தான் பாத்தீங்கன்னா லோவர் பவுண்ட். அப்பர் பவுண்ட் இந்த 60 தான் பாத்தீங்கன்னா அப்பர் பவுண்ட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு போடுங்க. லோவர் பவுண்ட் பிளஸ் அப்பர் பவுண்ட். லோவர் பவுண்ட் என்ன 0, 0 பிளஸ் 5/2. ஸோ 5/2 ன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு வந்து 2.5 வந்து வரும். ஸோ நம்ம இங்க வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணனால 2 மட்டும் தான் நம்ம எடுக்கணும். 2. ஸோ இதான் என்னுடைய மிட் வேல்யூ. A ஆஃப் மிட் வேல்யூ என்னது அப்ப 30. அந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குது அதுதான் பாத்தீங்கன்னா A ஆஃப் மிட். இப்போ நான் சர்ச் பண்ற எலிமெண்ட் பாருங்க. என்னுடைய டேட்டா வந்து 30 ன்னு வெச்சுக்கோங்களேன். இதுவும் 30. A of mid 30. The first case நமக்கு வந்து ஆயிடும். A of mid is equal to data. இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எலிமெண்ட் ஃபவுண்ட் என்ன இண்டெக்ஸோ அது வந்து போய்டும். சோ இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கேஸ் பார்க்கவே பார்க்காது ஆட்டோமேட்டிக்கலா. ஓகே, இப்போ இன்னொரு கேஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. என்னோட டேட்டா வந்து சம் 20 ன்னு வெச்சுக்கோங்க. சோ இப்போ பாருங்க என்னோட A of mid வந்து greater than data. சோ என்னோட டேட்டா வந்து A of mid க்கு முன்னாடி இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேஸ் A of mid is greater than data. என்னோட மிட் எங்க இருக்குது? இதான் என்னோட மிட். டேட்டா எங்க இருக்குது? இங்க இருக்குது. சோ பாருங்க அப்பனா என்னன்னா நம்ம இந்த மிட்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா மிட்டே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிரேட்டர். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கதா என்னோட டேட்டா. அப்ப முன்னாடி இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஐ மீன் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா போதும். அப்படினா என்ன பண்ணு மிட் வந்து அப்டேட் பண்ணும். சோ லோவர் பவுண்ட் இதுதான் இருக்கும். அப்பர் பவுண்ட் என்ன பண்ணு மிட் -1. இந்த கேஸ் நமக்கு வந்து வருது. சோ இப்போ பாருங்க இதுதான் என்னோட அப்பர் பவுண்ட். ஓகே, அப்பர் பவுண்ட் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நியூ மிட் வேல்யூ. சோ ஒவ்வொரு டைமும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்டார்டிங்ல ஒரு கண்டிஷன்ல வந்து சொன்னேன். லோவர் பவுண்ட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட். சோ இது பாத்தீங்கன்னா லூப்ல நம்ம வந்து கொடுப்போம் while. ஓகேங்க, இப்போ வந்து மிட் வேல்யூ நீங்க வந்து அப்டேட் பண்ணனும் நியூ மிட் வேல்யூ. சோ லோவர் பவுண்ட் வந்து 0, 1, 0 plus 1/2 1/2 1/2 ஓட வேல்யூ 0.5. நம்ம 0 மட்டும் தான் நம்ம வந்து எடுப்போம். என்னோட மிட் வேல்யூ பாத்தீங்கன்னா லோவர் பவுண்ட் என்ன இருக்குதோ அதுதான் பாத்தீங்கன்னா என்னோட மிட் வேல்யூவும். அப்ப A ஆஃப் மிட் வேல்யூ என்னது 10. நான் சர்ச் பண்ற எலிமெண்ட் என்னது 20. என்னோட மிட் வேல்யூக்கு அடுத்து தான் என்னோட இந்த 20 வந்து இருக்குது. அப்ப நான் மிட் கழிச்சு பார்த்தாலே நான் வந்து போதும். சோ மிட் வேல்யூ இஸ் lesser than data. So இந்த third case வந்து வரும். So இந்த third case வரும்போது பாத்தீங்கன்னா lower bound equal to mid plus 1. So நான் mid கழிச்சு பார்த்தா போதும். upper bound remains the same. இது என்னோட mid. So mid எனக்கு வந்து கம்மியா தான் இருக்குது. என்னோட search element இல்ல. So அப்ப அதுக்கு அடுத்து பார்த்தா போதும். அப்ப இங்க இருந்து பார்த்தா போதும். Unfortunately ரெண்டே எலிமெண்ட் தான். So upper bound இதுதான். So நம்ம என்ன பண்றோம் இந்த கேஸ்ல lower bound equal to mid plus 1. So இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட lower boundம் கூட. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு அரே தான் இருக்குது. சோ obviously இது 0 1 னா இதோட மிட்டும் இங்க தான் வந்து பாயிண்ட்ஸ் ஆகும். சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மிட்டும் டேட்டாவும் ஈக்குவல். சோ எலிமெண்ட் ஃபவுண்ட்னு வரும். சோ இப்படி தான் பாத்தீங்கன்னா இது வந்து வொர்க் ஆகும். சோ இப்போ நான் உங்களுக்கு ப்ரோகிராமா அதை வந்து எழுதி காட்டுறேன். சோ எரர் ஃபைல்ஸ் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன்.
return 0. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அரேவை நீங்க வந்து ரீட் பண்ணனும். சோ அதனால நான் உங்களுக்கு வந்து எழுதி காட்டல. cin of a of i, a of i க்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அரே டிக்ளேர் பண்ணனும். சோ அது ஃபார் லூப்ல தான் நீங்க வந்து வாங்குவீங்க. i is equal to 0, i is less than n, i plus plus. i ஒண்ணும் இல்ல, இந்த அரேயோட n ஒண்ணும் இல்ல, இந்த அரேயோட சைஸ். சோ எத்தனை எலிமெண்ட் இங்க நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, n is equal to 7, n is equal to 8. அதுதான். இப்போ வந்து நம்ம வந்து எலிமெண்ட் வந்து ரீட் பண்ணியாச்சு. அடுத்து டேட்டாவை நம்ம வந்து வாங்கணும். என்ன டேட்டா நம்ம வந்து செக் பண்றோம். சோ அந்த டேட்டாவை டேட்டான்ற வேரியபிள்ல நான் வந்து ஸ்டோர் பண்றேன் வேல்யூ. இப்போதான் நம்ம இந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து பண்ண போறோம். நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் வந்து while lower bound is less than equal to upper bound. சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க டேட்டான்றது நீங்க டிக்ளேர் பண்ணனும் மெயின் ஃபங்க்ஷன். எந்த மாதிரி தான் நீங்க டிக்ளேர் பண்ணனும், int i யூஸ் பண்ணிருக்கோமா i. இங்க என்ன பண்றோம், டேட்டான் வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம் டேட்டா. இங்க என்ன பண்றோம், n ன்னு யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து அரே வேற நம்ம டிக்ளேர் பண்ணோம், sum a of 10. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட். சோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். சோ எவ்ரி டைம் ஒவ்வொரு லூப்லயும் பாத்தீங்கன்னா நம்ம மிட் வேல்யூ மாறிக்கிட்டு இருக்குது. சோ mid equal to, ஏன் மிட் வேல்யூ மாறுதுன்னா அந்த லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்டும் மாறுது. ஏன்னா இங்க நம்ம ஒவ்வொரு கேஸ்லயும் மாத்தி வரணும்ல, கிரேட்டர் தேன்னா ஒரு இது, லெஸ் தேன்னா ஒரு இது, ஈக்குவல் டுனா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை இல்லை. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கேஸ் if else if another else if. so if mid is equal to, so a of mid is equal to data னா அந்த எலிமெண்ட் present ன்னு போட்டு அந்த இண்டெக்ஸ், சோ அந்த இண்டெக்ஸ்னா உங்களுக்கு வந்து mid. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு print ஸ்டேட்மென்ட் நீங்க வந்து கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து else if டைமிங் நான் உங்களுக்கு எழுதியே நான் வந்து காமிச்சிடுறேன். cout present at, எங்க வந்து present ஆகுது அந்த mid, அதோட இண்டெக்ஸ் mid. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் லீனியர் சர்ச்ல நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபவுண்ட்னு ஒரு வேரியபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம until எது வரைக்கும் இந்த லூப் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்போம், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆற வரைக்கும். இன் கேஸ் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும். மிட்டும் அந்த a of mid அந்த டேட்டாவும் ஈக்குவலா இருக்கணும். சோ அப்படி இருந்துச்சுன்னா எலிமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல நான் ஃபவுண்ட்னு ஒரு வேரியபிள் நான் வச்சிக்கிறேன், found equal to 1. சோ இனிஷியலி இந்த ஃபவுண்டோட வேல்யூ நான் 0 ன்னு அசைன் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லலாமே, இப்போ உங்க கையில ஒரு உண்டியல் இருக்குது. அந்த உண்டியல்ல இனிஷியலா எந்த பணமும் இல்ல. நீங்க ஒரு 10 ரூபாய் போடுறீங்க. அடுத்த நாள் கழிச்சு பாக்குறீங்க, ஓ 10 ரூபாய் இருக்குது. அப்பனா என்ன, நான் பணம் போட்டுருக்கேன், என்கிட்ட இருந்தது. அப்பனா அந்த இதுல பணம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்க ஃபவுண்ட் 1 ன்னு இருந்துச்சுன்னா எலிமெண்ட் இருந்திருக்குதுன்னு அர்த்தம். சோ எலிமெண்ட் இருந்ததுக்கான ஒரு மீனிங். சோ ஃபவுண்ட் 1 ன்னு போட்டு நான் பிரேக் ன்னு கொடுக்கிறேன். ஏன் பிரேக் ன்னு நான் கொடுக்கறேன்னா, இப்போ இன் கேஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்லயே எனக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு, 23 வந்து கிடைச்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாவே அது மிட்டோட ஈக்குவலா இருக்குது. எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இந்த பிரேக் ன்னு கொடுத்துட்டேன்னா இந்த while loop விட்டு வெளியே வந்துடும். சோ அதுக்காக தான். else if உங்களுடைய a of அந்த mid value, a of mid value is greater than உங்களுடைய அந்த டேட்டா. சோ அந்த மிடில் வேல்யூவே பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாக்கு அடுத்து தான் இருக்குது. கிரேட்டர்னா பின்னாடி தான் இருக்கு, ஏன்னா சார்ட்டட் அரேல இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அப்பர் பவுண்ட நம்ம தள்ளிக்கிட்டு வரணும். புரிய சொல்றா, 10 20 30 14 இருக்குது. சோ இது டைமிங் என்னோட மிடில் வேல்யூ 15 நான் வந்து வச்சுக்கிறேன். 0 1 2 3 4. சோ பாத்தீங்கன்னா 0 + 4/2 இதான் என்னோட வந்து மிட் வேல்யூ. சோ a of mid is greater than data. இப்போ நான் வந்து டேட்டா நான் வந்து என்ன கொடுக்கிறேன், a of mid is greater than data. என்னோட டேட்டா வந்து நான் 20 நான் வந்து கொடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். நான் 20 சர்ச் பண்ணனும். சோ பாருங்க a of mid னா என்னது 30. 30 is greater than data. இப்போ பாருங்க என்னோட மிட் வேல்யூவே என்னோட டேட்டாவோட அதிகமா இருக்குது. உங்களுக்கு வந்து புரியுதா? டேட்டா விட அதிகமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த டேட்டாக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்தா போதும். சோ லோவர் பவுண்ட் ரிமைன்ஸ் தி சேம். இந்த கேஸ்ல நம்ம அப்பர் பவுண்ட வந்து மிட்க்கு நம்ம அப்டேட் பண்ணனும், mid -1. சோ இந்த கேஸ்ல upper bound equal to mid -1. சோ அவ்வளவுதான். சோ அதே மாதிரி தான் else if ல a of mid is less than data, நான் என்னோட லோவர் பவுண்ட பார்க்கணும். லோவர் பவுண்ட் equal to mid +1. சோ இந்த கேஸ்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்போ பாருங்க இந்த இது வந்த வரைக்கும் நமக்கு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுவும் வரலனா எலிமெண்ட் இல்லன்னு அர்த்தம். ஓகே, லூப் இதோட வந்து முடியுது. இதுக்கு அடுத்து நீங்க ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதிக்கோங்க. இந்த லூப் முடிஞ்ச உடனே if found is equal to 1 னா element present, else element not present. இதை நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுதான் நான் சொன்னேன், உண்டியல் எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னேன்ல. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச். இதில் என்ன ஒரு கன்ஸ்ட்ரெயினா, எலமெண்ட் வந்து சார்ட்டட் ஆர்டராக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, மிட்டே வந்து கிரேட்டராக இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா போதும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு, கிரேட்டர் தன், லெஸ் தென். அந்த 3 கண்டிஷனுக்கும் என்ன மாதிரி நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மனப்பாடம்லாம் பண்ணால் மறந்துடவே செய்யும். இந்த மாதிரி ஒரு அரேவை எழுதி வச்சு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி போட்டுருங்க கோட். ஸோ இவ்வளோ தான் வந்து கோட். ஸோ இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. நான் வந்து என்னுடைய கோடை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னுடைய கோடை பார்த்து ரெஃபர் பண்ணி அவுட்புட் வர வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ லீனியர் சர்ச்சும் முடிச்சாச்சு, பைனரி சர்ச்சும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சார்ட்டிங் டெக்னிக்ஸ் பக்கம் போகலாம். தேங்க்யூ வெரி மச்.